முழு இருதயத்தோடு நீ இதை செய்யி அப்படின்னு வேதாகமத்தில் பல காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முழு இருதயத்தோடு நம்ம செய்யணுமா, முழு இருதயத்தோடு நீ இதை செய் அப்படின்னு வேதாகமத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் என் முழு இருதயத்தோடு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசை நீங்கள் உங்களுக்கு கொண்டு வாங்க. ஏறத்தாழ 12 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 12 காரியமும் நான் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டியவை என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சங்கீதம் 9 அதிகாரம் 1வது வசனம், முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கணும். அப்படின்னா பாதி மனசோடையும் சில நபர்கள் ஆண்டவரை துதிக்கிறவங்க இருப்பாங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கணும். நாட் ஹாஃப் மைண்ட், ஹாஃப் ஹார்ட், முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு நான் அவரை துதிக்கணும். நம்முடைய வாயில சிலரை பாருங்க, வாய் பாட்டு பாடும், இருதயமும் சிந்தனை எல்லாம் வேற பக்கம் இருக்கும். அப்படி அல்ல, சங்கீதக்காரன் சொல்றார் முழு இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். 2வது சொல்றார் சங்கீதம் 119 சங்கீதம் 34வது வசனம், முழு இருதயத்தோடு வேதத்தை கைக்கொள்ளணும். முழு இருதயத்தோடு வேதத்தை கைக்கொள்ளணும். எல்லாரும் வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாரும் வேதத்தை கடைபிடிக்கிறாங்க என்று அல்ல. நான் வேதத்தை எப்படி கைக்கொள்ளணும், எப்படி கடைபிடிக்கணும் சொன்னால் முழு இருதயத்தோடு, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நாம் முழு இருதயத்தோடு, பாதை ஓரமாய் அல்ல, முச்செடிகளில் அல்ல, கற்பாறைகளில் அல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை போல நம்ம கேட்கிற, படிக்கிற, கை கொள்கிற அனைத்து வசனங்களும் எப்படி இருக்கணுமா, முழு இருதயத்தோடு செய்யணுமா. சங்கீதம் 119:58 சொல்லப்பட்டிருக்குது, முழு இருதயத்தோடு அவருடைய தயவுக்காக கெஞ்சுங்க. முழு இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து, ஆண்டவரே என் மேல தயவாயிரும், என் மேல் தயவாயிரும் என்று சொல்லி கேட்ட எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. என் மேல தயவாயிரும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தயவுக்கா என் மேல் பொறுமையாயிரும், என் மேல் தயவாயிரும் என்று கெஞ்சின அந்த வேலைக்காரனை போல நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணுமா, முழு இருதயத்தோடு கேட்கணுமா, ஆண்டவரே என் மேல தயவாயிரும். 4வதாக 2 நாளாகமம் 31 அதிகாரம் 22வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு தேவனுடைய ஆலயத்துடைய வேலையை செய்யணும். சும்மா எல்லாரும் செய்யறாங்கன்னு ஏனாதானு கடமைக்கு நம்ம செய்யக்கூடாது. முழு இருதயத்தோடு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சாலும், இல்ல ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் சபையில பண்ணாலும், இல்ல ஒரு சின்ன ஒரு வேலையை சபையில பொறுப்பெடுத்து செஞ்சாலும், என்ன காரியத்தை நீங்க செஞ்சாலும் தேவனுடைய வேலையை மனசே இல்லாம செய்யக்கூடாதான், முழு இருதயத்தோடு செய்யணுமா. உபாகமம் 6 அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர். ஏன்னா ஆண்டவரை எப்படி அன்பு கூறணுமா, முழு இருதயத்தோடு கூட. வேற எதையோ நேசிச்சுட்டு அது மேலையும் ஆசை, என்ன செய்ய ஏசப்பா மேலையும் ஆசை, அப்படி வரக்கூடாது. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2 நாளாகமம் 6 அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பாதையில வழியில நட. முழு இருதயத்தோடு நான் ஆண்டவர் காட்டுகிற பாதையில நடக்க வேண்டும். எரேமியா 29 அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு கர்த்தரை நான் தேட வேண்டும். ஆண்டவரை தேடுறது எப்படி இருக்கணுமா, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நான் தேடணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் அவரை தோத்தரிப்பேன், துதி எப்போது என் வாயில் இருக்கும். முழு இருதயத்தோடு நீங்க ஆண்டவரை தேடணுமா. அப்போஸ்தலர்களுடைய 8 அதிகாரம் 37வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு நீ விசுவாசி. உபாகமம் 11 அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கை வை. மனுஷன் மேல கொஞ்சம் நம்பிக்கையும் கர்த்தர் மேல நம்பிக்கையும் அல்ல, முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. சங்கீதம் 119 சங்கீதம் 145வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு ஆண்டவரை கூப்பிடு. 1000 பேர் உன்னை தடுத்து நிறுத்தலாம், பேசாத, நீ எதுக்கு போற, நீ சொல்லாத, நீ கூப்பிடாத. நீங்க முழு இருதயத்தோடு ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க, அவர் எவ்வளவு தூரமா நம்மளை விட்டு போனாலும் திரும்ப என் பிள்ளை கூப்பிடுதேன்னு சொல்லிட்டு உங்க அருகில் வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். யோவான் 2 அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல திரும்பும். நம்ம திரும்புறது ஏதோ அறகுறையா திரும்பாதபடி முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல திரும்பணுமா. செப்பனியா 3 அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு கூட மகிழ்ந்து களிகூர். முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர். நிறைய காரியம் நம்ம மனசு வச்சு நம்ம செய்ய மாட்டோம். 12 காரியத்தை
மனசு வச்சு செய்யி அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா நான் நம்புறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மனசு வச்சு முழு இருதயத்தோடு ஆண்டவருக்குன்னு செய்ய வேண்டியது நீங்க செஞ்சு பாருங்களேன், நிறைவான பிரதிபலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தேங்க்யூ so much. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.